ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 8:35. கிஃப்ட் நிஃப்டி 400 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது 300 பாயிண்ட் அளவுக்கு தான் கேப் டவுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்னு பார்த்தா விலை தான் செய்யுது. அண்ட் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் காலையில் ஓப்பன் ஆகும்போது $114 இருந்தது. இப்போ $112 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா $4,400 ப்ரீச் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளோட ரீட்டைல் மார்க்கெட்டில் இன்னைக்கு தங்கத்தோட விலை வந்து விழும். அண்ட் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா $94 இன்னைக்கு டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமையே $93.50 தாண்டி இருந்தது. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக $94 டச் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆன கொரியன் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6% அளவுக்கு கிராஷ் ஆயிருக்கு. ஜப்பானோட நிக்கை இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1% அளவுக்கு நெகட்டிவ் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிகவர் ஆகிட்டு இப்போ ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் எஃப்ஐஐ பொசிஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 86% இண்டெக்ஸில் அவங்க ஷார்ட் பொசிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெருசாக ஷார்ட் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலை. அண்ட் இந்த இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட் இஷ்யூ வந்தோம்னா நேற்று நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் பெருசாக எஸ்கலேஷன் எதுவும் நடக்கலை. ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா நேற்றே வந்து நம்ம பேசியிருந்தோம் இந்த மாதிரி வந்து அமெரிக்கா இஸ்ரேல் கப்பலை தவிர்த்து மற்ற கப்பலை நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் விடுறோம்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு அப்டேட் என்னன்னா ஈரானோட பிரசிடென்ட் வந்து பிரிக்ஸ் நாடுகள் கிட்ட கேட்டிருக்காங்க இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணக்கூடிய அக்ரெஷனை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கப்படுது. எப்படியோ ஒன்று யாராவது பஞ்சாயத்து பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சா நல்லாயிருக்கும். சீக்கிரம் இந்த பிரச்சனை முடிஞ்சு ஒரு அமைதியான சூழ்நிலை வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ட்ரம்ப் கொடுத்த 48 மணி நேரம் வார்னிங் வந்து நாளைக்கு காலையில் இல்லை நாளைக்கு மத்தியானத்தோட முடிஞ்சிடும். அப்படி முடிஞ்சிடுச்சுன்னா இன்னும் வந்து இந்த எஸ்கலேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து வயலண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். நாளைக்கு 10வது நம்மளோட நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் யாரும் எந்த பொசிஷனும் கேரி பண்ணாதீங்க. ஓவர் நைட்டில் வந்து சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணும். ட்ரேடர்ஸை பயங்கரமாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ பார்த்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் என்னோட அட்வைஸ். மேற்கொண்டு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா உடனே நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வீடியோவில் மேற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசுவோம். ஹேவ் ஏ ப்ராஃபிட்டபிள் டே. குட் டே.